அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை அப்படின்னு சொன்னா, நாம நெனச்சுக்கிறோம், அதாவது ஒருத்தன் வந்து எனக்கு 10 வீடு இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்குது, எனக்கு இத்தனை லட்சம் வந்துட்டுருக்கு, வாடகை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்றதும், இல்ல உடம்புகள்ல நகைகள போட்டுக்கிட்டு பிரேஸ்லெட்டு, மோதிரம் 10 விரல்ல 10 மோதிரம், தங்க செயின்கள கழுத்துல போட்டு பிரேஸ்லெட் இந்த மாரி போட்டுக்கிட்டு தெருவுல நடக்குது. அதேபோல பெண்கள் வந்து என்ன நகைகளெல்லாம் த தங்க நகைகள காதுல, கம்பலு, மூக்குத்தி, வளையல்கள், கொலுசுன்னு சொல்லி தங்கத்தில போட்டு இது பண்றது, பட்டாடைகளை உடுத்தி செல்றது. அதேபோல வந்து மற்றவர்களை வந்து என்ன இழிவாக அதாவது மற்றவர்கள "நீலாம் என்ன உனக்கெல்லாம் என்ன வசதி? நான் தான் பணக்காரனா இருக்கிறேன். என் பிள்ளைங்கள்லாம் பார்த்தியா நல்லா படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது. என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல நான் கட்டி குடுத்துருக்கேன், அந்த இடத்துல கட்டி குடுத்துருக்கேன். என் மகன் இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறான், என் மகன் இவ்வளோ சம்பாதிக்கிறா." இந்த மாரி பேசுறவங்களலாம் இது மட்டும் தான் பெருமை அல்ல. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவைகள் மட்டும் தான் பெருமை நாம நெனச்சிட்டு இருக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுகின்றார்கள். 1400 ஆண்டுக்கு முன்னே சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமை என்பது வந்து நம்முடைய ஆடைகள வந்து ஒரு ஆண் வந்து கரண்டைக்கு கீழ உடுத்துட்டு போனாலே அதுவே பெருமை என்று சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அதான் நம்முடைய ஆடை இருக்குல்லங்க, நம்ம கீழாடைய வந்து கரண்டைக்கு கீழ உடுத்தி தெருவுல இழுத்துட்டு, அதாவது கால்ல கீழ தெருவுல சறுப்புல படுற மாரியும், மண்ணுல படுற மாரியும் நடந்தா கூட இதுவும் பெருமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதேபோல பெண்கள்லாம் பார்க்குறோம், இந்த ஃப்ராக்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃப்ராக்கா போட்டு தெருவையே கூட்டி இந்த கல்யாண வீடுகள்ல, ரிசப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பெருசா அப்படியே போட்டு அது நடந்து போவாங்க. அந்த மண்டபத்தில இருக்க குப்பையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கிளீன் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி 2 கையில தூக்கிக்கிட்டு போவாங்க. பெண்களும் இந்த மாரி இருக்கிறாங்க. எனவே யாரெல்லாம் இந்த போல ஆடைகளை வந்து என்ன செய்றாங்க, த க கரண்டிக்கு கீழ உடுத்துட்டு நடந்தாலும், இதுவும் பெருமை என்பது நாம நெனச்சுட்டு இருக்கோம். அதுதான் பெருமை அப்படிலாம் பேசுறது, கொள்றதுதான் பெருமை நெனச்சுட்டு இருக்கோம். அதையும் பெருமை தான். அதேபோல இதுவும் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த பெருமையை நம்ம பெருமை என்று நினைக்காமலே என்ன செய்றோம், நெறைய பேரு வேட்டிகள வே அ கைலிகள உடுத்தும்போதும் கரண்டை கீழ உடுத்துறது, வேஷ்டி சட்டை குறிப்பா வேஷ்டிகள உடுத்தும்போது அந்த மாரி உடுத்துக்கிறது. ஃபேண்ட்டுகள அணியிறம்போதும் என்ன செய்றாங்க, கீழ தரையில படுற அளவுக்கு, நஜீஸ்கள் படுற அளவுக்கு அடைந்து செல்கின்றார்கள். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற பெருமைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. இதுபோல யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கும் நாம் என்ன செய்வோம், இதை எத்தி வைத்து இந்த மாரிலாம் கரண்டை கீழ என்ன செய்யாதீங்க, துணிகள் படுகின்ற அளவுக்கு நடக்காதீங்க, கெட்டாதீங்க என்று உபதேசம் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.